ஏன்னா என்னோட பையனுமே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். ஒரு பேரண்டா நான் சிந்திச்சு பாக்குறப்போ இவனோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. ஏன்னா நம்ம பசங்கள்லாம் நியூஸ் சேனல்ல தேடி தேடி நியூஸ் பாக்குறத விட ஜென்யூனான கிரியேட்டர்ஸ் கொடுக்குற வேல்யூபிளான கண்டென்ட் தான் உண்மைன்னு நம்புறாங்க. ஆமா, இப்ப நீங்க பேசினா மட்டும் நம்ம குரல் கொடுத்தா மட்டும் ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சுதந்திர நாடுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட பேச்சு சுதந்திரத்துல நீங்க கை வைக்கிறீங்க. கைஸ், தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ என்ன பத்தியோ என்னோட சேனலை பத்தியோ இல்ல டெக்க பத்தியோ கிடையாது. நம்ம எல்லாரோட எதிர்காலத்தை பத்தியும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பத்தியும். என்ன ப்ரோ, நீங்க இப்ப கேகே பத்தி தானே பேச போறீங்க, அந்த இஷ்யூ பத்தி தான் தெரியுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த வீடியோ கேகே இஷ்யூ பத்தியோ இல்ல யூடியூப் ஸ்ட்ரைக்க பத்தியோ கிடையாது, அதையும் தாண்டினது. ரீசெண்டா ஒரு பிசி சர்வீஸ்க்காக ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு சர்வீஸை முடிச்சுட்டு பசங்களோட சிலபஸ்ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இங்க இருந்த ஒரு பையன், அண்ணா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு கேட்டிருந்தான். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா படிச்சாலே நீனும் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ என்னோட சேனலை பத்தியும் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ அகைன் ரீசெண்டா நான் அந்த பையனை பாக்குறப்போ, அண்ணா உங்க சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன், உங்க வீடியோஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன், செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். சின்ன சின்ன பிசி சர்வீஸ் பண்ற என்ன பார்த்தே ஒரு பையன் இன்ஸ்பயர் ஆகிறான் அப்படின்னா, ஆன்லைன்ல பெய்டு வீடியோ கால்ஸ் பண்ற ஒருத்தவங்களை எந்த ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணாம இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சீஃப் கெஸ்டா கூட்டு வந்திருக்கீங்க. நான் யார பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்களும் மோட்டிவேஷன்ங்கிற பேர்ல படிப்புலாம் முக்கியம் இல்ல, படிப்பை விட ஸ்கில்ஸ் தான் முக்கியம், இது சுதந்திர நாடு, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா மேடையில பேசிடுறாங்க. அத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற பசங்க யாரா இவங்க இவ்வளவு மோட்டிவேட் பண்றாங்க, இவங்க நம்ம ஃபாலோ பண்ணலாமே, படிப்பை விட ஸ்கில்ஸ் தான் முக்கியமாமே, என்ன ஸ்கில்ல தான் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தாங்கன்னா அதையும் ஒருத்தவங்க ரோல் மாடலா எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட எதிர்காலம் என்ன? ஏன்னா என்னோட பையனுமே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். ஒரு பேரண்டா நான் சிந்திச்சு பாக்குறப்போ இவனோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், ஒருத்தவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்க யாரு, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட என்னென்ன ஸ்கில் செட் இருக்கு, அவங்கள்ட்ட எவ்வளவு குவாலிட்டி இருக்கு, பசங்க அவங்கள்ட்ட இருந்து என்ன வேல்யூவை ரிசீவ் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி எதையுமே செக் பண்ணாம சீஃப் கெஸ்ட்னு ஒருத்தவங்க ஸ்கூலுக்கு நீங்க எப்படி கூப்பிட்டு வருவீங்க? சரி விடுங்க, ஏதோ தெரியாம கூப்பிட்டு வந்துட்டீங்க, ஓகே. இதை சில கிரியேட்டர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, யாருன்னு தெரியாம இப்படி கூப்பிடாதீங்க, பசங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அவங்கள அசால்ட்டா ஒரு ஏஜென்சியை வச்சு ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க. சுதந்திர நாடுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட பேச்சு சுதந்திரத்துல நீங்க கை வைக்கிறீங்க. என்னோட ரிக்வஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான், பெரிய சேனலா இருக்கிறவங்க இதை பத்தி வீடியோஸ் போடுங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. இது என்னோட கண்டென்ட் கிடையாது, என்னோட நீச் கிடையாது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் என் சேனல்ல நான் போட்டதில்ல, போடவும் மாட்டேன் அப்படின்னு தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. நீங்க வீடியோஸே போட முடியாட்டாலும் பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் இதை பத்தி வீடியோஸ் போட்டாங்க அப்படின்னா அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல உங்க வெரிஃபைட் பேட்ச் வச்சு நீங்க கமெண்ட் பண்றப்போ அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். இல்ல எப்பயும் போல இதுவும் ஒரு இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கடந்து போனீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல யாரும் யாரையும் எதுக்காகவும் கிரிட்டிசைஸ் அப்படிங்கறது பண்ணவே முடியாது, அது இன்னும் டேஞ்சரா போயிடும். ஏன்னா நம்ம பசங்கள்லாம் நியூஸ் சேனல்ல தேடி தேடி நியூஸ் பாக்குறத விட ஜென்யூனான கிரியேட்டர்ஸ் கொடுக்குற வேல்யூபிளான கண்டென்ட் தான் உண்மைன்னு நம்புறாங்க. இதை நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா உண்மையை உடைச்சு பேசுற கிரியேட்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமா, இவ்வளவு நாள்ல எவ்வளவு இஷ்யூஸ் நடந்துச்சு, அதை பத்தியா நீ பேசல அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்த இஷ்யூஸ் எல்லாம் பத்தி பேசுறதுக்கு எல்லா கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த இஷ்யூஸை பேசுற கிரியேட்டருக்கே ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படின்னா இது ஒரு சின்ன விஷயம் இல்ல. சோ முடிஞ்சவரை தொடர்ந்து இதை சப்போர்ட் பண்ணுங்க, இது இப்படி விட்டுறாதீங்க. ஆமா, இப்ப நீங்க பேசினா மட்டும் நம்ம குரல் கொடுத்தா மட்டும் ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா இங்க கான்செப்ட் அது கிடையாது. இப்ப நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல எந்த ஸ்கூல்லயும் எந்த காலேஜ்லயும் பேக்ரவுண்ட் செக் பண்ணாம ஒருத்தவங்களை சீஃப் கெஸ்ட்னு கூட்டிட்டு வர மாட்டாங்க. சோ உங்களோட வீடியோலயும் இந்த இஷ்யூ பத்தி பேசுங்க. தேங்க்யூ.